Hi friends, welcome to NEET Biology Tamil. நான் ஸ்வாதி. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் அதாவது MMC னுடைய லாஸ்ட் இயர் வந்து என்ன கட் ஆஃப்ல வந்து என்ன ரேங்க்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. நம்ம ஆல் இந்தியா கோட்டாவுக்கும் பார்க்க போறோம். அதே மாதிரி 92.5% பார்க்க போறோம். 7.5% பார்க்க போறோங்க. நிறைய ஸ்டூடண்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல என்ன கட் ஆஃப் இருக்குமா, எனக்கு இந்த காலேஜ் கிடைக்குமா, என்ன கட் ஆஃப் இருக்கு, எனக்கு கவர்மெண்ட்ல சீட் கிடைக்குமா அப்படின்னு கேக்குறீங்க. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் நான் ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். நம்ம சொல்றது வந்து prediction cut off. நான் மட்டும் இல்ல, எல்லா எஜுகேட்டரும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சொல்றது இந்த கட் ஆஃப் வாங்கிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காலேஜ்ல கண்டிப்பா சீட் கிடைக்கலாம் அப்படிங்கிறது ஒரு predictions தான். இது 100% ஷூர் கிடையாது. ஒரிஜினல் ரிசல்ட் எப்ப வருதோ அப்பதான் நம்ம வந்து கரெக்டா வந்து அக்யூரேட்டா சொல்ல முடியும். இது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இன்னைக்கு நான் MMC னுடைய கட் ஆஃப் வந்து நான் போஸ்ட் பண்றேன். இது லாஸ்ட் இயர் னுடைய கட் ஆஃப். இந்த கட் ஆஃப்க்கு மேல எடுத்துருந்தீங்க அப்படின்னா நமக்கு சேஃபர் சைடா இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இதுக்கு அனுசரிச்சு வந்தாலும் நீங்க வெயிட் பண்ணலாம். ஒரிஜினல் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் நமக்கு காலேஜ் கிடைக்குமா இல்லையா அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் சொல்லக்கூடிய கட் ஆஃப் வச்சு உங்களுடைய கட் ஆஃபை கோரிலேட் பண்ணி நீங்களே பார்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய காலேஜ் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ். இதுக்கு பெரிய இன்ட்ரோடக்ஷனே தேவையில்லைங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மெடிக்கலுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தெரிஞ்ச ஒரு பரிச்சயமான ஒரு காலேஜ். ஓகே, இந்த மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1835 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்கப்பா. இது நம்ம பியூர் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன். யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி சென்னை. இந்த காலேஜில் பார்த்தீங்கன்னா பிஜி கோர்ஸ் எத்தனை பிஜி கோர்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா MDMS அப்படின்னு சொல்லுவாங்க. MD கோர்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் 20 கோர்ஸ் இருக்குப்பா. அதில் 313 சீட் இருக்கு. MS கோர்ஸ் பார்த்தீங்கன்னா 5 கோர்ஸ் இருக்கு, 166 சீட் இருக்கு. இது எதுக்கு மேம் இதை சொல்றீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் பிஜி சீட்ஸ் அதிகமாக இருக்கும்போது அது நல்ல காலேஜ் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்குவீங்க அப்படிங்கிறதுக்காக தான். நெக்ஸ்ட் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கோர்ஸ் அப்படிங்கிறது ஒரு 23 இருக்குப்பா. இதுல பெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டல்ல மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல 4000க்கும் மேற்பட்ட பெட் வந்து இருக்கு. ஒரு நாளைக்கு வந்து அவுட் பேஷண்ட், ஒரு நாளைக்கு வரக்கூடிய பேஷண்ட்னுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 12,000க்கும் அதிகமான உள்ள பேஷண்ட் வந்து வராங்க. அப்ப எந்த காலேஜ்ல நமக்கு பேஷண்ட் எண்ணிக்கை அதிகமா இருக்குதோ அந்த காலேஜ்ல நம்ம நல்லா கத்துக்க முடியும். அது நல்ல எஸ்டாப்ளிஷ்ட் காலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. ஓகே, இப்போ ரேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் நம்ம என்டையர் இந்தியாவில் அதாவது 2023 படி 11th ரேங்க்ல வந்து இருக்குப்பா. அதாவது த டாப் 50 காலேஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல 11th ரேங்க் வாங்கியிருக்கிறது மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் தான். ஓகே, நெக்ஸ்ட் இதோட சீட் மேட்ரிக்ஸ் பார்க்கலாம். இதுல MBBS அதாவது யூஜி டிகிரி பார்த்தீங்கன்னா MBBSல மொத்தம் எத்தனை சீட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 250 சீட் வந்து இருக்குப்பா. இந்த 250 சீட்ல பார்த்தீங்கன்னா 85% வந்து நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டால வந்து ஃபில் பண்ணுவாங்க. 15% பார்த்தீங்கன்னா ஆல் இந்தியா கோட்டால ஃபில் பண்ணுவாங்க. அதோட கட் ஆஃப் நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ அந்த 85% ஸ்டேட் கோட்டால ஃபில் பண்றாங்களா, அதுல தான்ப்பா நமக்கு 7.5% தனியா பிரிச்சிருப்பாங்க. 92.5%. இப்போ 7.5% அப்படிங்கிறது உங்களுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூல்ல நீங்க படிச்ச ஸ்டூடெண்டா இருக்கணும். 6வதுல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும். ஓகே, நீங்க தமிழ் மீடியமா இருந்தாலும் சரி, இங்கிலீஷ் மீடியமா இருந்தாலும் சரி. 92.5% அப்படிங்கிறது நீங்க தமிழ்நாடு பூர்வீகமாக கொண்ட ஸ்டூடெண்ட். நீங்க எந்த மீடியம்ல படிச்சிருக்கலாம், CBSE, ஸ்டேட் போர்ட், மெட்ரிக் எதுல வேணாலும் நீங்க படிச்சிருக்கலாம். நீங்க எல்லாமே அந்த 92.5% கேட்டகரியில வருவீங்க. ஓகே, இதுல பிஜி நம்ம சொன்னோம்ல MDMS அப்படிங்கிற பிஜி கோர்ஸ்ல பாத்தீங்கன்னா 50% அதாவது ஆல் இந்தியா கோட்டாவுக்கு 50% கொடுத்துருவாங்க. அதே மாதிரி ஸ்டேட் கோட்டாவுக்கு 50% கொடுத்துருவாங்க. இப்போ யூஜியை பொறுத்த வரைக்கும் தான் நமக்கு ஸ்டேட் கோட்டாவுக்கு 85, பட் பிஜி டிகிரியை பொறுத்த வரைக்கும் ஆல் இந்தியாவுக்கு 50, ஸ்டேட் கோட்டாவுக்கு 50 பா. ஓகே, இப்போ மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல அந்த ஆல் இந்தியா கோட்டா 15%ல லாஸ்ட் இயர் எந்த கட் ஆஃப்ல வந்து இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் சொல்லக்கூடிய கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ரவுண்டினுடைய கட் ஆஃப் பா. ஓகே, இப்போ கேட்டகரி அன்ரிசர்வ்டு கேட்டகரி எத்தனை மார்க் வாங்கியிருக்கவங்க கடைசியா வந்து MMC ஃபினிஷ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 690 பா. அப்போ 690 மார்க் வாங்கினாதான் எனக்கு கிடைக்குமா மேம் அப்படின்னா இது வந்து ஆல் இந்தியா கோட்டாப்பா. நீங்க கோட்டாவிலையும் சீட் எடுத்துக்கலாம், ஸ்டேட் கோட்டாவிலையும் சீட் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் EWS பார்த்தீங்க அப்படின்னா 664 பா. OBC கேட்டகரி பார்த்தீங்கன்னா 685, SC கேட்டகரி 641 அண்ட் ST கேட்டகரி 561. இப்போ நீங்கள் ஆல் இந்தியா கோட்டால MMC நீங்கள் எடுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த கட் ஆஃப்ல இருந்து ஒரு 5 மார்க் உங்களுக்கு சேர்த்து இருக்கு அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு MMCல சீட் கிடைக்க சான்ஸ் இருக்குப்பா. ஓகே, இப்போ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்ல அந்த 92.5% அப்படின்னு சொன்னோம்ல, அதுல எத்தனை சீட் மேம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 186 சீட்டுப்பா. நம்ம 250ன்னு சொன்னோம், அதுல 15% ஆல் இந்தியா
போக மீத 85% வந்து தமிழ்நாடுக்குன்னு சொன்னோம். அந்த 85%ல 92.5%க்கு 186 சீட்டு. ஓசி கேட்டகரிக்கு 61 சீட் கொடுக்குறாங்க, பிசி கேட்டகரிக்கு 46 சீட் கொடுக்குறாங்க, பிசிஎம் கேட்டகரிக்கு 7 சீட் கொடுக்குறாங்க, எம்பிசி கேட்டகரிக்கு 37 சீட் கொடுக்குறாங்க, எஸ்சி கேட்டகரிக்கு 29 சீட் கொடுக்குறாங்க, எஸ்சிஏ கேட்டகரிக்கு 4 சீட் கொடுக்குறாங்க அண்ட் எஸ்டி கேட்டகரிக்கு 2 சீட் கொடுக்குறாங்கப்பா. அப்போ மொத்தம் பார்த்தீங்கன்னா 186 சீட். இந்த 186 சீட்டில் லாஸ்ட் இயர் வந்து என்ன கட் ஆஃபோட ஃபினிஷ் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டேட் கோட்டாஸோட எம்எம்சி வந்து ஃபினிஷ் ஆயிருக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓசி கேட்டகரி பார்த்தீங்கன்னா 685பா. இதோட ஜென்ரல் ரேங்க் அப்படிங்கிறது மொத்தமாக எல்லாருக்கும் கேட்டகரி வைஸ் இல்லாமல் நீங்கள் வாங்கின மார்க்கின் அடிப்படையில் 1 2 3 4 போட்டு வருவாங்களா. அப்போ ஜென்ரல் ரேங்க் பார்த்தீங்கன்னா 69வது ரேங்க் வாங்கியிருக்க ஸ்டூடெண்ட் 685 ஓப்பன் கேட்டகரியில் எம்எம்சி வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. அப்போ பாருங்கள் 685க்கு மேலே வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எம்எம்சி கன்ஃபார்ம்ப்பா. நெக்ஸ்ட் வந்து பிசி கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 669ஓட ஃபினிஷ் ஆயிருக்கு. இவங்களோட ஜென்ரல் ரேங்க் பார்த்தீங்கன்னா 178பா. நீங்கள் பிசியாக இருந்தீங்க, உங்களுக்கு 665க்கு மேலே இருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு எம்எம்சி கிடைக்க சான்சஸ் இருக்குப்பா. நெக்ஸ்ட் பிசிஎம் பார்த்தீங்கன்னா 652. இவங்களோட ஜென்ரல் ரேங்க் பார்த்தீங்கன்னா 333பா. எம்பிசி டிஎன்சி பார்த்தீங்கன்னா 659 கட் ஆஃப். இவங்களோட ஜென்ரல் ரேங்க் பார்த்தீங்கன்னா 271. எஸ்சி கேட்டகரி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 611ஓட எம்எம்சி க்ளோஸ் ஆயிருக்கு. இவங்களோட ஜென்ரல் ரேங்க் 1177பா. எஸ்சிஏ 596ஓட க்ளோஸ் ஆயிருக்கு. இவங்களோட ஜென்ரல் ரேங்க் வந்து 1650பா. எஸ்டி கேட்டகரி 499. இவங்களுடைய ஜென்ரல் ரேங்க் 6451. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொன்னது 92.5% நம்மளுடைய தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டா லாஸ்ட் 2023ல இந்த மார்க்கோட முடிஞ்சிருக்கு. இப்போ இந்த மார்க்குக்கு மேலே வச்சுருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு எம்எம்சியில் சீட் இருக்குப்பா. அப்போ இந்த மார்க்குக்கு ஒரு 5 மார்க் தான் நமக்கு கம்மி அப்படின்னா நீங்கள் தாராளமாக வெயிட் பண்ணலாம்ப்பா. ஏன்னா நம்மளுக்கு ஃபைனல் ரிசல்ட் வெளியானதுக்கு அப்புறம் தான் ஆக்சுவல் கட் ஆஃப் நம்ம வந்து சொல்ல முடியும். ஓகேங்களா? போகிறது பார்த்தீங்கன்னா 7.5% ரிசர்வேஷன் கேட்டகரி. இப்போ எம்எம்சியில் நம்ம 7.5%க்கு எத்தனை சீட் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 16 சீட் கொடுக்குறாங்கப்பா. இதில் ஓசிக்கு 5 சீட் கொடுக்குறாங்க, பிசிக்கு 5 சீட் இருக்குது, பிசிஎம்க்கு சீட் அவங்க அலோகேட் பண்ணலை, எம்பிசிக்கு 3 சீட், எஸ்சிக்கு 2 சீட், எஸ்சிஏக்கு பார்த்தீங்கன்னா 1 சீட், எஸ்டிக்கும் சீட் அலோகேட் பண்ணலப்பா. மொத்தம் 16 சீட் வந்து கொடுக்குறாங்க. இந்த 16 சீட்டுக்கு லாஸ்ட் இயர் 2023ல எந்த கட் ஆஃபோட எம்எம்சி க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது ஓசி கேட்டகரியில் சீட் எடுக்கலப்பா. பிசி கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா 490. இந்த கட் ஆஃபில் வந்து லாஸ்ட் இயர் வந்து ஃபினிஷ் ஆயிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நான் மறுபடியும் சொல்கிறேன், 7.5% பார்த்தீங்கன்னா இந்த இயர் கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆக சான்ஸ் இருக்குது. இப்போ 490 பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் என்னுடைய கணிப்புப்படி 550. அந்த பிசி கேட்டகரியில் 550 வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எம்எம்சி வந்து கன்ஃபார்ம்ப்பா. 7.5% ரிசர்வேஷனில் இந்த ஸ்டூடெண்ட்டினுடைய ரேங்க் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 7.5 கேட்டகரியில் 23வது ரேங்க் வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் பிசிஎம்க்கு சீட் அலோகேட் பண்ணலை. எம்பிசி டிஎன்சி பார்த்தீங்கன்னா 513பா. 513ஓட க்ளோஸ் ஆயிருக்கு 7.5% ரிசர்வேஷன் கேட்டகரி. இவங்களோட ரேங்க் பார்த்தீங்கன்னா அந்த இதில் இவங்க 11வது ரேங்க் வாங்கியிருக்காங்க. எஸ்சி கேட்டகரி பார்த்தீங்கன்னா 499 இதோட க்ளோஸ் ஆயிருக்கு. இவங்களோட ரேங்க் பார்த்தீங்கன்னா 16வது ரேங்க். எஸ்சிஏ கேட்டகரி பார்த்தீங்கன்னா 475. இவங்களோட ரேங்க் 31. எஸ்டி கேட்டகரிக்கு சீட் அலோகேட் பண்ணல. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எம்எம்சியில் ஆல் இண்டியா கோட்டா 92.5%, 7.5%க்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த கட் ஆஃப் வச்சுருந்தீங்க, இதுக்கு மேலே நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா 100% எம்எம்சி கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குப்பா. உங்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். இதை அனுசரித்து உங்களுக்கு 5 மார்க் தான். இப்போ நீங்கள் சொன்ன கட் ஆஃப் விட எனக்கு 5 மார்க் கம்மியாக இருக்கு மேம், 10 மார்க் கம்மியாக இருக்கு மேம் அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் வெயிட் பண்ணலாம்ப்பா. இதை விட எனக்கு 50 மார்க் கம்மியாக இருக்கு மேம், எம்எம்சி கிடைக்குமா அப்படின்னா சான்ஸ் இல்லைப்பா. நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கீப் ஆன் வந்து ரிப்பீட்டடாக இது வந்து கேட்காதீங்க. பிகாஸ் வந்து நம்ம சொன்ன கட் ஆஃபை விட ஒரு 5 மார்க்ஸ் 10 மார்க்ஸ் தான் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸாக இருக்க சான்ஸ் இருக்கே ஒழியா 50 மார்க் 100 மார்க்லாம் வந்து நீங்கள் கம்மியாக எடுத்திருந்தீங்க அப்படின்னா அதுக்கு எம்எம்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. நம்ம அடுத்த காலேஜ் வந்து பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி அடுத்தடுத்த காலேஜுக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.